புதுவை குரல் செய்திகள். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை கழகத்தின் ஸ்னாப்ஸ் 25 நிகழ்வின் தொடக்க விழா விமர்சையாக நடைபெற்றது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை பள்ளிக்குட்பட்ட மேலாண்மை துறை அதன் ஆண்டு தொழில்துறை கல்வி இணையமைப்பு தொடரான ஸ்னாப்ஸ் 25 நிகழ்வின் தொடக்க விழாவை பிப்ரவரி 8, 2025 அன்று சிறப்பாக நடத்தியது. மேலும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து பிரபலமான விருந்தினர்கள் இதில் பங்கேற்றதன் மூலம் தொழில்துறை மற்றும் கல்வித்துறையின் சக்தி வாய்ந்த ஒத்துழைப்புக்கு இந்நிகழ்வு ஒரு முக்கியமான மேடையாக விளங்கியது. துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி மற்றும் சென்னை பிரான்ஸ் துணை தூதர் எத்தியேன் ரொலாண்ட் பியேக் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். 3M இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் முழு நேர இயக்குனர் வித்யாசாரதி பிரதான உரை வழங்கி மாணவர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு இனிய அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்விற்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் ராஜ்னிஷ் புடானி தலைமை வகித்தார். மேலாண்மை பள்ளியின் டீன் டாக்டர் நடராஜன் தொடக்க உரையாற்றினார். மேலும் டாக்டர் காசிலிங்கம் விருந்தினருக்கு மனமார்ந்த வரவேற்பு தெரிவித்தார். இந்நிகழ்வின் கருப்பொருளான இந்தியாவின் எதிர்காலத்திற்கான உள்ளூர் விழிப்புணர்வை மேம்படுத்துதல் குறித்து பேராசிரியர் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சீனிவாசன் விளக்கமளித்தார். மேலும் மாணவர் தலைவர் அருண்குமார் தலாரி அனைவருக்கும் நன்றி வழங்கினார். ஸ்னாப்ஸ் 25 தொழில்துறை மற்றும் கல்வித்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் மேலாண்மை துறையின் நம்பிக்கையும் அர்ப்பணிப்பையும் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. புதுமை ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர வளர்ச்சியை ஊக்குவிக்க முனைந்துள்ள பல்கலைக்கழகத்தின் நிகழ்வு அதன் உயர்தர கல்விக்கான உறுதிப்பாட்டிற்கு சான்றாகும். Opportunities are there when you are looking into this event, the synapses very seriously, and when we see the literal meaning of the term synapse, it tells about the communication between two atom cells. Communication between two atom cells. See, you are able to communicating yourself to the industry friends, to the entrepreneurs of the country, and see, sir, we are here, so we will cater your requirements. Kindly come and observe us, test us and observe us. Like that, you can communicate through this. Has been arranged in the name synapse, and wherein lot of scenarios are being created. Even I can define the term synapse with an acronym synapse. SYNAPSE. So every one of you should understand why this synapse. Synapse first gives you lot of